வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்றைக்கி தேதி அக்டோபர் 2ங்க, காந்தி ஜெயந்தி. இன்றைக்கி அரசு விடுமுறை. திருமலையில் கூட்டம் இன்றைக்கி ஹெவியாக இருக்கும். இன்னும் 2 நாளில் பிரம்மோற்சவம் ஆரம்பிக்குது. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நல்லா வரங்க. கீழே திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற ஸ்ரீனிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் அலிப்பேரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையும் டோக்கன் கொடுக்குறாங்க. விடிய காலையில் 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு பாதி டிக்கெட்டும், மறுநாள் காலையில் அதாவது நாளை காலையில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு மீதி டிக்கெட்டும் இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அந்த குறிப்பிட்ட ஸ்லாட்டில் நம்ம போய் தரிசனம் பார்க்கறதுக்கு போகலாம். அதுலேருந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் முன்னாடி போகலாம். 1 மணி நேரம் தான் போட்டிருப்பாங்க. கூட்டம் இல்லைன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் கூட அலோவ் பண்ணுவாங்க. அதுலேருந்து சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க. அது இன்றைக்கி பிரம்மோற்சவ நேரத்தில் 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். மறுநாள் காலையில் கொடுக்குற ஸ்லாட்டு இப்போ முதல்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 3 மணி 4 மணி 5 6 நிறையா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய குறைச்சிருக்காங்க. இன்றைக்கி எத்தனை மணிக்கு 3 மணி ஸ்லாட் மட்டும் தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நேற்றையும் அப்படி தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது காலையில் 4:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. 2 மணி கவுண்டர் ஓப்பன் பண்ணி 4:30 மணிக்கு நான் 2.5 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சு நாளை காலையில் உள்ள ஸ்லாட்லையுமே 233 டிக்கெட் தான் அவைலபிள் இருந்தது. இது 4:30 மணிக்கு எடுத்தது 233 டிக்கெட் தான் அப்போதைக்கு அவைலபிள் இருந்ததுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஏன்னா 3 இடத்துலையும் டோக்கன் கொடுக்கறதுனால 4:30 மணிக்கு மேலேயே அந்த கவுண்டர் எதுவுமே திறந்துருக்காதுங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. காலையில் கொடுக்குற தரிசன டிக்கெட்டை இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஈவினிங் கொடுக்குற டிக்கெட்டு வழக்கம் போல் கொடுத்துட்ருக்காங்க. காலையில் கொடுக்குற டிக்கெட்டை இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதனால் சீக்கிரம் முடிஞ்சிருதுங்க. இப்போ பிரம்மோற்சவம் ஆரம்பிச்சதுனால இன்னொரு 10-15 நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறோம். திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துலேயும் அவங்க வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நாளை காலுக்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நாளை காலுக்கு பார்க்கும்பொழுது 3 மணி ஸ்லாட்டு, அதாவது நாளை காலையில் 3 மணி ஸ்லாட்டில் 675 டிக்கெட் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. மொத்தம் அந்த கோட்டாவே 675 தான். அதில் 675 அவைலபிள் இருக்குது. இது வந்து காலையில் நாளை காலுக்கு அவங்க கொடுத்த ஸ்டேட்டஸ். அப்போ அடுத்த நாள் காலையில் அவங்க கொடுக்குற ஸ்லாட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மொத்தமே 675 தான் இருக்குங்க. இந்த ஈவினிங் எவ்வளோ ஸ்லாட்டுங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணல. நாளைக்கு காலையில் கொடுக்க வேண்டிய ஸ்லாட்டு அப்போ அவைலபிள் இருந்தது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் அவங்க நாளை காலுக்கு இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. 3000 டிக்கெட் இன்றைக்கி இஷ்யூ பண்ண போகிறாங்க. அது 6 மணிக்கு மேலே தான் கவுண்டர் திறக்கும் அப்படிங்கிறதுனால மொத்த டிக்கெட்டும் எவ்வளோ இருக்குங்கிறத டோட்டலாக காமிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் 2 சாயங்காலம் 5 மணிலேருந்து ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. 5 மணிக்கு 400 டிக்கெட்டு, 8 மணிக்கு 1100 டிக்கெட்டு, 9 மணிக்கு 700 டிக்கெட்டு, 10 மணிக்கு 800 டிக்கெட்டு, மொத்தம் 3000 டிக்கெட்டு இன்றைக்கி ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் கொடுக்குறாங்க. காலையில் 6 மணிக்கு இந்த நடைபாதை திறப்பாங்க. அப்போ நடைபாதை திறக்கும் போது தான் அந்த கவுண்டர் திறப்பாங்க. கண்டிப்பாக இந்த 3000 டிக்கெட்டு ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கீழே டோக்கன் வாங்கிக்கணும். நம்மளை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளோட ஆதார் கார்டை வச்சு ஆதார் கார்டை பதிவு பண்ணிவிட்டு மேலே அனுப்புவாங்க. போகிற வழியிலேயே பாதி வழியில் 1240வது படியில் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போன டிக்கெட்டை அந்த இடத்துல மறுபடியும் ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஏறி போனால் இன்றைக்கி ஈவினிங் டிக்கெட் இன்றைக்கி ஈவினிங்கே போய் தரிசனம் பார்க்கலாங்க. அங்கே ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் மேலே போய் தரிசனம் பார்க்க முடியும். அதனால் டிக்கெட் வாங்குறதோடு இல்லாமல் போகிற வழியில் ஸ்கேன் பண்ணிவிட்டு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை பொறுத்த வரைக்கும் என்ன விசேஷம்னா, இங்கே டோக்கன் வாங்கிட்டோம்னா இன்றைக்குள்ளே கன்ஃபார்மாக சாமி பார்த்துடலாங்க. அந்தமாதிரி வசதி ஸ்ரீவாரிமட்டில் இருக்குது. கீழே திருப்பதியில் கொடுக்குற டோக்கன்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள். 3 இடத்துல கொடுக்குறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 3 இடத்துல நீங்கள் எங்கே டோக்கன் வாங்கினாலும் நடந்து போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினா நடந்து தான் போகணுமா, வேறு வழி இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி எந்த விதமான கட்டாயமும் கிடையாதுங்க. ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை வழியாக நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நடந்து தான் போகணும். மற்றபடி திருப்பதியில் கொடுக்குற 3 இடத்துல கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த 3 இடத்துல கொடுக்குற டோக்கன் வாங்கினீங்கன்னா நீங்கள் நடந்து போகணுங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் பஸ்லையோ இல்லை உங்களோட ஓன் வெஹிக்கிள்லையோ இல்லை நடந்தோ எப்படி வேணாலும் நீங்கள் போகலாம். அது வந்து கட்டாயம் கிடையாது. அந்த குறிப்பிட்ட டயத்தில் போய் சாமி பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த டோக்கன். ஸ்லாட்டடு சர்வதர்ஷன் டோக்கன் தான் அது. இது வந்து நடைபாதைக்காக உள்ள டோக்கன் இல்லை. அதுக்கடுத்து சிஆர்ஓ அகாமடேஷனுங்க. திருமலையில் உள்ள சிஆர்ஓ சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற நேரடியாக போய் ரூம் எடுக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது. அதோட ஸ்டேட்டஸ் என்னென்னு போட்டிருக்காங்க. இது வந்து காலையில் 5 மணிக்கு அந்த கவுண்டர் திறப்பாங்க. இரவு 8 மணிக்கு வந்து சாதாரணமாக அந்த கவுண்டர் திறந்துருக்கும். கூட்டத்தை பொறுத்து கொஞ்சம் சமயத்தில் மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நார்மலாக இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 5லேருந்து இரவு 8, 4 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ கொடுக்கும்பொழுது 1000 ரூமு 1518 ரூமு எந்த ரூமுமே அப்போ அவைலபிள் இல்லை. அவங்க வந்து கோட்டாவும் ஒதுக்கலை. ஏன்னா இப்போ காலி எந்த ரூமுமே காலி ஆகலை. அதனால் அவங்க வந்து கோட்டாவும் ஒதுக்கலை, அவைலபிளும் இல்லை. பட் 50 ரூம் 100 ரூமில் 955 ரூம் அவங்க கோட்டா ஒதுக்கியிருக்காங்க. அந்த ரூம் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. அது இது 5 மணிக்கு கவுண்டர் திறக்கும் பொழுது முதல்ல வர பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்தர்களுக்கு கண்டினியூஸ் ரூம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ரூம் அலாட் ஆகிட்டே இருக்கும். 7 மணி வரைக்கும் வர்ற பக்தர்களுக்கு கன்ஃபார்ம் ரூம் கிடைக்குங்க. திருமலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் எடுக்க முடியல, அகாமடேஷன் நேரடி தான் போய் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா விடிய காலையில் இங்கே வாங்க. இந்த 5 மணி கவுண்டர் திறக்கும்போது இந்த கவுண்டரில் நீங்கள் இருந்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு உள்ளே விடுவோம் 100 பேரை விடுவாங்க. அந்த அடுத்தடுத்து 100 பேரை விடுவாங்க. அந்த மாதிரி விடும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 6 மணிக்குள்ள நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். கன்ஃபார்மாக ஒரு ½ அன் ஹவரில் ரூம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. 1000 ரூம் 1518 வந்து அன்றைக்கி இருக்கிற கூட்டத்தை பொறுத்து அவைலபிள் கொடுத்து தான் கிடைக்கும். ஆனால் 50 ரூபா 100 ரூபா ரூமு கன்ஃபார்மாக கிடைக்கும். அதனால் நேரடியாக வந்து எடுக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா விடிய காலையில் திருமலைக்கு வந்து ரூம் எடுத்துங்க, கண்டிப்பாக கிடைக்கும். திருமலையில் பிரம்மோற்சவம் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஆரம்பிக்குது. 4ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்குகிற இந்த பிரம்மாண்டமான பிரம்மோற்சவம் மிக மிக சிறப்பாக போற்றப்படுதுங்க. பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இது பிரம்மோற்சவ காலத்தில் நீங்கள் 300 டிக்கெட் எடுத்திருந்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ண போகும்பொழுது மிக மிக ஜாக்கிரதை போயிட்டு வாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஸ்டேட்டஸு, ஸ்ரீவாரிமட்டு நடபாதை உள்ள ஸ்டேட்டஸ் டிடிடியில் அப்பப்போ கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.